பார்த்து வருகிறோம். 3 முதல் 5 நாட்களுக்குள் தமிழ்நாடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் இன்னும் 3 முதல் 5 நாட்களுக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மற்றும் மாநிலங்கள் மீதான ஒரு நேரடி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு டெல்லி திரும்பிய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் குழு என்பது இன்று பல்வேறு கட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. மிக முக்கியமாக ஃபுல் கமிஷன் ஆலோசனை கூட்டமும் இன்று மற்றும் நாளை தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று இந்த தேதியை இறுதி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான நடைமுறை பணிகளை தற்போது தேர்தல் ஆணையமானது தொடங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னும் 3 முதல் 5 நாட்களுக்குள் இந்த அதிகாரப்பூர்வ தேர்தல் தேதிகள் என்பது வெளியாகும் எனவும் மார்ச் 3ஆம் வாரத்திலிருந்து அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் என்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. அதே போல தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் இந்த முறை நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் பிரத்யேகமாக தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்க மாநிலத்திற்கு இந்த முறை 3 முதல் 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் எனவும் அசாம் மாநிலத்திற்கு 1 முதல் 2 கட்டங்களாக தேர்தல் என்பது நடத்தப்படும், வாக்கு பதிவு என்பது நடத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையினுடைய அந்த முடிவுகளை பொறுத்தளவில் மே முதல் வாரத்திற்குள் அனைத்து நடைமுறைகளையும் முடிப்பதற்கான ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டதாகவும் மே முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தேர்தலுடைய இறுதி அறிவிப்புகள் என்பது முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இறுதிக்கட்ட பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வரும் நிலையில் தான் அந்தந்த மாநிலங்களில் எவ்வளவு பாதுகாப்பு படையினர் அங்கு செல்ல வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களும் அந்தந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் அந்த நடைமுறை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு கட்ட இறுதி முக்கிய முடிவுகள் என்பது இன்று மற்றும் நாளை நடைபெற உள்ள அந்த ஃபுல் கமிஷன் மீட்டிங்கில் இந்திய தேர்தல் ஆணையருடைய தலைமையில் எடுக்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்பது ஒரே கட்டமாக நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை தான் தற்போது தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 3 முதல் 5 தினங்களுக்குள் அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது அமலுக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.